ஏழையின் அதிர்ஷ்டம். தமிழ்நாட்டின் ஒரு அழகிய கிராமமான மலர் நகரில் இந்த கதை நடைபெறுகிறது. இங்கு வாழ்ந்த முருகன் என்ற ஏழை இளைஞனின் வாழ்க்கை எதிர்பாராத ஒரு நிகழ்வால் மாறியது. இந்த கதை மனிதநேயம், விடாமுயற்சி மற்றும் அதிர்ஷ்டத்தின் கலவையால் ஒரு ஏழையின் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை விவரிக்கிறது. மலர் நகரம் ஒரு பசுமையான கிராமம். பச்சை வயல்கள், ஆறுகள் மற்றும் மக்களின் எளிய வாழ்க்கையால் அழகு பெற்றது. முருகன் ஒரு ஏழை விவசாயியின் மகன். தனது தாய் மாரியம்மாவுடன் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்தான். அவனது தந்தை சிறுவயதில் இறந்துவிட்டதால் முருகன் தனது 10 வயதிலிருந்தே கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றினான். அவன் நெல் வயல்களில் வேலை செய்வான், மாடு மேய்ப்பான், சில நேரங்களில் கிராமத்து கடைகளில் சிறு சிறு வேலைகளை செய்வான். அவனது இதயம் எளிமையாகவும் மற்றவர்களுக்கு உதவும் பண்பும் கொண்டதாக இருந்தது. கிராமத்தில் சுப்பிரமணியம் என்ற பணக்கார வியாபாரி வாழ்ந்தான். அவனுக்கு பல கடைகள், நிலங்கள் மற்றும் செல்வங்கள் இருந்தன. ஆனால் அவன் கஞ்சத்தனமும் மற்றவர்களை அவமதிக்கும் பழக்கமும் கொண்டவன். முருகன் அவனது கடையில் சிறு வேலைகளை செய்யும் போது சுப்பிரமணியம் அவனை அடிக்கடி கேலி செய்வான். ஏழைகளுக்கு இங்கு எதிர்காலமே இல்லை முருகா என்று கூறி சிரிப்பான். ஒரு நாள் முருகன் அருகிலுள்ள ஆற்றங்கரையில் மாடு மேய்க்கும் போது ஒரு பழைய துருப்பிடித்த பெட்டியில் கரை ஒதுங்கி இருந்ததை கண்டான். ஆர்வத்துடன் அதை திறந்து பார்த்தபோது அதில் பழைய நகைகள், சில பழைய நாணயங்கள் மற்றும் ஒரு கடிதம் இருந்தது. கடிதத்தில் இந்த பெட்டியை கண்டவர் இதை நேர்மையுடன் கிராமத்தின் மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. முருகன் இந்த பெட்டியை கிராமத்து மூப்பரிடம் கொண்டு சென்றான். மூப்பனார் முருகனின் நேர்மையை பாராட்டி அந்த பெட்டியை கிராமத்தின் பொது நிதியில் சேர்க்க முடிவு செய்தார். ஆனால் இந்த செய்தி சுப்பிரமணியத்தின் செவிகளுக்கு எட்டியது. சுப்பிரமணியம் பெட்டியிலிருந்த செல்வத்தை தனதாக்க முடிவு செய்தான். அவன் முருகனை அழைத்து, அந்த பெட்டி என்னுடையது, என் முன்னோர்கள் ஆற்றில் இழந்தது என்று பொய்கூறி பெட்டியை கேட்டான். முருகன் மறுத்துவிட்டான். இது கிராமத்தின் சொத்து, நான் இதை மூப்பனாரிடம் கொடுத்து விட்டேன் என்று உறுதியாக கூறினான். இதனால் கோபமடைந்த சுப்பிரமணியம் முருகனை அவமதித்து அவனை கிராமத்திலிருந்து விரட்ட முயற்சித்தான். முருகன் தனது நேர்மையை நிரூபிக்க முடிவு செய்தான். அவன் கிராம மக்களை ஒன்று திரட்டி பெட்டியில் இருந்த செல்வத்தை பயன்படுத்தி ஒரு சிறிய பாசன திட்டத்தை உருவாக்கினான். கிராமத்தில் வறண்ட நிலங்களை மீண்டும் பசுமையாக்க மக்கள் முருகனின் தலைமைத்துவத்தை, அவனது நேர்மையையும் பாராட்டினர். முருகன் தனது சிறிய சேமிப்பிலிருந்து ஒரு சிறிய கடையை தொடங்கினான். அங்கு அவன் கிராமத்து மக்களுக்கு மலிவு விலையில் பொருட்களை விற்றான். அவனது கடை படிப்படியாக வளர்ந்தது. மக்களின் அன்பையும் மரியாதையும் பெற்றான். சுப்பிரமணியம் முருகனின் வெற்றியைக் கண்டு பொறாமைப்பட்டான். அவன் முருகனிடம் கடையை அழிக்க முயற்சித்தான். ஒரு இரவு அவன் முருகனின் கடையில் தீ வைக்க முயன்றான். ஆனால் கிராம மக்கள் இதை கண்டு அவனை தடுத்தனர். இந்த செயல் கிராமத்தில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. மக்கள் ஒன்று கூடி சுப்பிரமணியத்தை பஞ்சாயத்துக்கு அழைத்தனர். அங்கு முருகன் பேசினான். நான் ஒரு ஏழை, ஆனால் என் இதயத்தில் நேர்மையும் மக்களுக்காக உழைக்கும் ஆசையும் உள்ளது. செல்வம் மட்டுமே ஒருவரை பெரியவராக்காது என்று உருக்கமாக பேசினான். மக்கள் அவனுக்கு ஆதரவாக நின்றனர். சுப்பிரமணியத்தின் பேராசை அம்பலமானது. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. ஆறு பெருக்கெடுத்து பயிர்கள், வீடுகள் சேதமடைந்தன. சுப்பிரமணியத்தின் பெரிய கடைகளும் கிடங்குகளும் வெள்ளத்தில் அழிந்தன. ஆனால் முருகன் மக்களை ஒருங்கிணைத்து வெள்ளத்தை எதிர்கொள்ள ஒரு தற்காலிக அணையை உருவாக்கினான். அவனது தலைமையில் மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கிராமத்தை மீட்டெடுத்தனர். இந்த நெருக்கடியில் சுப்பிரமணியத்துக்கு உதவ முருகன் முன்வந்து உதவினான். அவனது குடிசையை அழியாமல் காப்பாற்றி உணவு மற்றும் தங்குமிடம் வழங்கினான். வெள்ளத்தின் பின்னர் சுப்பிரமணியம் தனது தவறுகளை உணர்ந்தான். முருகனின் நேர்மையும் மக்களுக்கு செய்த உதவியும் அவனது இதயத்தை உருக்கியது. அவன் முருகனிடம் மன்னிப்பு கேட்டு தனது செல்வத்தை கிராமத்தின் மேம்பாட்டுக்காக பயன்படுத்த முடிவு செய்தான். முருகனும் சுப்பிரமணியமும் இணைந்து கிராமத்தில் ஒரு சிறிய பள்ளி மற்றும் சமுதாய மையத்தை உருவாக்கினர். முருகனின் நேர்மையும் விடாமுயற்சியும் மக்களின் ஒற்றுமையும் மலர் நகரை மீண்டும் செழிப்பாக்கியது. அவனது சிறிய கடை ஒரு பெரிய வியாபாரமாக வளர்ந்தது. ஆனால் அவன் தனது எளிமையையும் மக்களுக்கு உதவு பண்பையும் இழக்கவில்லை. சுப்பிரமணியம் தனது பேராசையை விட்டு மக்களுடன் இணைந்து வாழ்ந்தான். மலர் நகர் முருகனின் அதிர்ஷ்டத்தால் மட்டுமல்ல, அவனது மனித நேயத்தாலும் புது வாழ்க்கை பெற்றது. நேர்மையும் மனிதநேயம், மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மையும் ஒரு மனிதனை உயர்வாக்கும். முருகனின் கதை அதிர்ஷ்டம் ஒரு பொருளாக இருந்தாலும் நேர்மையும் உழைப்பும் மக்களின் அன்பு ஒரு ஏழையை வெற்றியாளராக மாற்றியது.